ஸ்ரீ குருப்யோ நமः. பெரிவாச்சரணம். ஹரஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர. நவராத்திரியை முன்னிட்டு மூக்க பஞ்சசத்தை தான் பார்த்துன்னு வந்துட்டுருக்கோம். 2 நாளாக ஆர்யா சதகம் பார்த்தோம். அதாவது அந்த மூக்கருடைய அந்த பதங்கள் எல்லாமே பக்தி பிரவாகமாக கொட்டுறது அப்படின்னு பார்த்தோம். 5 ஹெட்டிங்கில் வந்து 100 சதகமாக பண்ணியிருக்காரு. ஆர்யா சதகம், பாதாரவிந்த சதகம், ஸ்துதி சதகம், கட்டாட்ச சதகம், மந்தஸ்மித சதகம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போது பாதாரவிந்தம். அந்த பாதாரவிந்தம் அப்படின்னா அம்பாளுடைய அந்த பாதார விந்தங்களுடைய அழகை அவ்வளோ அழகாக வர்ணனை பண்ணுறார். இது வந்து அந்த நான் சொன்னேன் ஆல்ரெடி, அந்த வெயின்ஸ்லேருந்து எல்லாத்தையும் அவ்வளோ அழகாக ஒரு ஸ்லோகத்துலேயும் அவ்வளோ அழகாக டிஸ்கிரைப் பண்ணியிருக்கார். இது ஆக்சுவலி வந்து இந்த டியூன் வந்து எங்கள் குருமாமி சொல்லி கொடுத்தது. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு விதமாக சொல்லித்தரா. பட் நான் வந்து என்ன ஸ்லோகம் எடுத்துன்னு இருக்கேனோ அதை வந்து ஸ்லோகமாகவே படிக்கிறேன். ஆனால் ஃபஸ்ட்டு வந்து ஒரு பாதாரவிந்தத்தினுடைய ஸ்டார்டிங் ஸ்லோகா மட்டும் எங்களுக்கு சொல்லி கொடுத்தா மாதிரி பண்ணுறேன். மஹிம்ன பந்தானம் மதன பரிபந்தி பிரணயினி பிரபுர் நிர்ணேதும் தே பவதி யதமானோபி கதமஹ ததாபி ஸ்ரீகாஞ்சி விஹுதிரசிகே கோபி மனசஹ விபாகஸ்த்வத்பாத சுதி விதிஷு ஜல்பாகயதி மாம் அப்படின்னு ஆரம்பிக்கிறார். அதாவது உன்னுடைய திருவடிகளை அந்த அந்த துதிக்கும் வழிமுறைகளால் என்னை அதிகம் பேசுபவளாக ஆக்கியுள்ளது. உன்னுடைய திருவடியை பற்றி நான் பேச போகிறேன் அம்மா, அதனுடைய பெருமைகளை பற்றி ஸ்துதி பண்ணுறேன் அம்மா அப்படின்னு சொல்கிறார். இதில் 12வது ஸ்லோகம் எடுத்துட்டுருக்கேன். 12வது ஸ்லோகத்தில் என்ன சொல்கிறார் அப்படின்னா, அந்த ஸ்லோகம் பார்க்கலாம். துலா கோட்டி துவந்த்வ கணித பணிதா பீதி வச்சசோ வினம்ரம் காமாட்சி விஷ்ணுமரமஹ பாட்டலி தயோஹோ க்ஷணம் விந்யாசேன க்ஷபித தமசோர்மே லலிதயோஹோ புனியான் மூர்தானாம் புரஹர புரந்திரி சரணயோஹோ அப்படின்னு வருது. அதாவது புரஹரி, அந்த புரஹர அப்படின்னா சிவன், சிவனுடைய புரந்திரி, அதான் அந்த காமாட்சியை சொல்கிறா. ஸோ துலா கோட்டி துவந்த்வ அப்படின்னா அந்த அந்த 2 காலும், துவந்த்வனா 2 இல்லையா, அந்த 2 மயில் பீலிகளுடைய பாதங்கள் மாதிரி இருக்கக்கூடிய குவனித அப்படின்னா சப்தங்கள். என்ன சப்தங்கள் பண்ணுறதா அப்படின்னா, அம்பாளுடைய கால் கொலுசில் இருக்கக்கூடிய அந்த சவுண்டு வந்து அப்படி வந்து ஜல் ஜல்லுன்னு கேட்கறது. அதை வந்து என்னவா அந்த மூக்கர் எப்படி சொல்கிறார் அப்படின்னா, அதனுடைய ஒலி வந்து உன்னை நான் ரட்சிக்கிறேன், உன்னை நான் ரட்சிக்கிறேன், உன்னை நான் காப்பாற்றுறேன் அப்படின்னு சொல்கிறாமா, அபய வார்த்தைகள் சொல்கிற மாதிரி இருக்குமா அப்படின்னு சொல்கிறார். அப்படிப்பட்ட சரணங்களை, அப்படி அந்த கொலுசு ஆங்க்லெட் போட்டுருக்கிற அந்த பாதங்களை என்னுடைய சரணத்தில், அந்த சரணார விந்தங்களை என்னோட தலையில் வச்சுக்கணும்னு ஆசைப்படுறேன். என்னோட தலை அதை வச்சுட்டு என்னோட தலை பரிசுத்தமாகட்டும் அப்படிங்கிறார். ஸோ துலா கோட்டி துவந்த்வ கணித பணிதா பீதி வச்சசோஹோ வினம்ரம் காமாட்சி விஷ்ணுமரமஹ பாட்டலிதயோஹோ க்ஷணம் விந்யாசேன க்ஷபித தமசோர்மே லலிதயோஹோ புனியான் மூர்தானாம் புரஹர புரந்திரி சரணயோஹோ. இதே தான் சௌந்தரிய லகரிலையும் 84வது ஸ்லோகத்தில் பகவத் பாதால் சொல்கிறார். ஸ்ருதீனா மூர்தானோ தததி தவ யௌ சாஸ்வததயா மமாப்யேதௌ மாதः சிரசி தயயா தேஹி சரணௌ யயோபாத்யம் பாத்தः பசுபதி ஜடாஜூட்ட தட்டினி யயோர்லாக்ஷா லக்ஷ்மி ருண ஹரி சூடாமணி ருச்சிஹி அப்படின்னு இந்த இந்த உன்னுடைய பாதங்களை பசுபதியோடைய கூட ஐக்கியமாக இருக்கக்கூடிய ஜட்டாஜூட்டம் தரிச்சுட்டு இருக்கிற சிவனுடைய ஐக்கியமாக இருக்கக்கூடிய அம்மா, உன்னுடைய பாதத்தை என்னுடைய சிரசில் வச்சுண்டு அதனால் நான் தன்யமாகணும் அப்படின்னு பகவத் பாதாலும் அந்த ஸ்லோகத்தில் சொல்கிறார். அதாவது எப்படி சொல்கிறாருன்னா, அம்பாளுடைய சரணங்கள் வந்து வேதங்களாலும் பரமசிவனாலும் விஷ்ணுவாலும் சிரசில் தரிக்கப்பட்டவை.
அதுபோல என்னோட சிரசையும் நீ வைக்க வேண்டும் அப்படின்னு இந்த ஸ்லோகத்தில் சௌந்தரிய லகரியில் வருது. அதே தான் இங்கே மூக்கரும் சொல்கிறார். இது 12வது ஸ்லோகம். நெக்ஸ்ட்டு 36வது ஸ்லோகம் என்ன அப்படின்னா 36வது ஸ்லோகம். மகாமந்திரம் கிஞ்சின் மணிகடக நாதைர் மிருது ஜபன் க்ஷிபந்திக்ஷு ஸ்வச்சம் நகருச்சிமயம் பாஸ்மனரஜக நதானாம் காமாட்சி பிரகிருதிபட்டு ருச்சாட்டிய மமதா பிஷாச்சீம் பாதோயம் பிரகடயதி தே மாந்திரிக தசாம். ரொம்ப அழகான ஸ்லோகம். அதாவது பிசாசம், என்னுடைய மனசில் இருக்கக்கூடிய அகங்காரங்கிற பிசாச இந்த வெளியில் கொண்டு வந்து பண்ணக்கூடிய மாந்திரிக தசாம், மந்திரவாதி அம்மானி அப்படிங்கிற. அதாவது மகாமந்திரம், அந்த அம்பாளுடைய அந்த பாதங்கள் அந்த மணிகள் இருக்கும். நம்ம ஜல் ஜல்னு நம்ம ரட்சிக்கிறேன்னு சொல்கிறது இல்லையா? அந்த மகா மந்திரமானது அந்த பாதத்தில் இருக்கக்கூடிய கொலுசிலிருந்து வரக்கூடிய சவுண்டு மகா மந்திரமாக இருக்கான். மணிகடக நாதைர் மிருது ஜபன். அந்த இதில் சிவன் இந்த விபூதியை பூசிண்டு அந்த சுடுகாட்டில் ஸ்மசானத்தில் இருக்கார் இல்லையா? அப்படிப்பட்டவருடைய ஐக்கியமாக இருக்கக்கூடியவளே, என்னை ரட்சிக்கணும். அந்த அஜ்ஞானங்கிற இருட்டை போக்கக்கூடிய அந்த பிசாசா இருக்கக்கூடிய என்னுடைய அகம்பாவத்தை எல்லாம் உன்னுடைய சரணார விந்தங்கள், உன்னுடைய பாதார விந்தங்கள் என் மேலே பட்டுச்சுன்னா மந்திரவாதி எப்படி மந்திரம் போட்டு எல்லாத்தையும் மாயமாக்குவானோ அந்த மாதிரி மாயமாக்கிடுவா அப்படிங்கிறார். அதே தான் சௌந்தரிய லகரியினுடைய 2வது ஸ்லோகத்திலையும் அதே தான் சொல்கிறார் பகவத் பாதாள். கனியாம்சம் பாம்சம் தவச்சரண பங்கே ருகபவம் விரிஞ்சி சஞ்சின்வன் விரச்சயத்தி லோக்கான விகலம் பகந்தேனம் சௌரிகி கதமபி சஹசிரேன சிரசாம் ஹரசம்சுத்யயனம் பஜதி பசிதோ தூளன விதிம் அப்படிங்கிறார். அதாவது இந்த மாதிரி சிவன் விஷ்ணு எல்லாரும் பாதங்களை உன்னுடைய காலடியில் போட்டுருக்கா, இருக்கா உன்னுடைய பாதத்தில். அப்படிப்பட்ட பாதத்தில் ஆதிசேஷன் உன் பாதம் விஷ்ணுவும், ஆதிசேஷத்தில் இருக்கக்கூடிய விஷ்ணுவும் பிரம்மாவும், கிரியேட்டரான பிரம்மாவும் எல்லாரும் உன்னுடைய பாதங்களை தாங்குற. அப்படிப்பட்ட பாதங்களை என்னோட சிரசில் வச்சேன்னா அம்மா என்னோட அகங்காரம் பிசாசெல்லாம் போயிடுமான்னு ரொம்ப அழகாக 36வது ஸ்லோகத்தில் சொல்கிறாங்க. இதுதான் 44வது ஸ்லோகத்திலையும் அஜ்ஞானங்கிற இருட்டை போக்கணும்னு சொல்கிறார். கிராம் தூரோ சோரோ ஜடிமதிமிராணாம் கிருத ஜகத் பரித்ராணௌ ஷோணௌ முனிஹிருதய லீலைக்க நிபுணௌ நகைர் ஸ்மேரௌ சாரௌ நிகமவச்சசாம் கண்டித பவ கிரகோன்மாதோ பாதோ தவ ஜனனி காமாட்சி கலையே. கிராம் தூரோ சோரோ, உன்னுடைய பாதம் என்னுடைய சிரசில் வந்துடுத்து அப்படின்னா எல்லாம் தூரம் போயிடும். எதெல்லாம் தூரமாக போயிடும்? அஜ்ஞானம் எல்லாம் தூரமாக போயிடும். திமிரானாம் அப்படின்னா, திமிர் அப்படின்னா அஜ்ஞானங்கிற இருட்டு எல்லாம் போயிடும். பரித்ராணோ சோனம், நான் ரொம்ப ஒரு ஹோலினஸ் எனக்கு கிடைச்சிடும். முனி ஹிருதய, முனிவர்களுடைய ஹிருதயங்கள் எல்லாம் எல்லாரோட மனசுலையும் இருக்கக்கூடியவளே, அப்படி வல்லமை படைத்தவளே. நகைர் ஸ்மேரோ சாரோ, நான் சொன்னேன் அந்த நகங்கள் எல்லாம் அவ்வளோ ஒளியாக இருக்குது. பாதத்தில் இருக்கக்கூடிய நகங்கள்லாம் அவ்வளோ ஒளிமயமாக இருக்குது. அப்படிப்பட்ட பாதங்கள் வேதங்களின் ஆக்ஞா ரூபமாக இருக்கக்கூடியவள். என்னுடைய இந்த சம்சாரங்கிற கோரப்பிடியிலிருந்து அம்மா என்னை காப்பாற்றுவாயாக அப்படின்னு பாதாரவிந்த சதகத்தில் 12வது ஸ்லோகம், 36வது ஸ்லோகம், 44வது ஸ்லோகமாக போய் பார்த்தோம்.